வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் ஆதி கலைக்கோள் 2024 விழா நடைபெற்றது. இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மா. மதிவேந்தன் அவர்கள் பங்கேற்று நிகழ்வினை தொடங்கி வைத்து பேசினார். அப்போது பேசிய அவர், பல சிரமங்களுக்கு இடையே இந்த சங்கமம் துவங்கி இருக்கிறது. தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பழங்குடியினர் வாழ்வியல் முன்னேற்றத்திற்கான விழா நடைபெறும் என்று சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தற்போது அது நடைபெறுகிறது. இலக்கியம், இசை, பண்பாடு, இலக்கியம், இசை, நடனம் ஆகிய கலை வடிவங்கள் பாதுகாக்கவும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இயக்கங்கள் மற்றும் தலைவர்களின் வரலாற்றினை அறியவும், இம்மக்களின் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் 40க்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற கலைஞர்கள் மற்றும் வல்லுநர்கள் 300 புகைப்படங்கள், 100க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக ஆதி கலைக்கோள் என்ற சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதலமைச்சரின் ஆலோசனைப்படி இந்த நிகழ்ச்சி 1, 2 ஆகிய தேதிகளில் நடைபெற இருந்த நிலையில் மழையின் காரணமாக இந்நிகழ்வு காலையில் துவங்கப்பட்டு முழுவதும் நடைபெற இருக்கிறது. நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் என்னவென்றால், ஆதி கலைக்கோள் என்பது நமது ஆதி குடிகளாக இருக்கக்கூடிய ஆதி திராவிட மக்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் அவர்களின் வாழ்க்கை வரலாறு, அது மட்டுமின்றி அவர்கள் வாழ்ந்து வந்த சூழல், அவர்களுக்குள் இருக்கும் கலை, இது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்கள், அவர்களின் வாழ்க்கை முறை, இவையெல்லாம் எடுத்துரைக்கும் ஒரு சிறப்பான நிகழ்வாகும் என்று அவர் கூறினார்.